வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரண்மனை பார்ட் 4 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ்க்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ராமராஜன் அவர்கள் வந்து ஒரு புதுசா ஒரு படத்தில் நடிக்கிறாருல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் இப்போ ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். அரண்மனை பார்ட் 4 இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அரண்மனை பார்ட் 4 இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம இப்போ பாத்தீங்கன்னோட மியூசிக்ல இந்த அரண்மனை பார்ட் 4 இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மற்ற சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அரண்மனை பார்ட் 4 படமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல்ல இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமராஜன் சார் வந்து இருக்காருல்ல, இவரு இப்போ வந்து சாமானியன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல இன்னும் வந்து நம்ம எம்.எஸ். பாஸ்கர் சார், அதுக்கப்புறமா வந்து நம்ம ராதா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. இப்போ இந்த சாமானியன் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. யாராவது இந்த படத்துக்கான ட்ரெய்லரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த படத்துக்கான இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் வந்து இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த படம் வந்து நம்ம ராமராஜன் சாரோட 45வது திரைப்படம். இந்த சாமானியன் படமும் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா சார் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.